ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா வந்துட்டு சூப்பரான ஏஐ கீபோர்டு ஒன்று வந்து இன்ஸ்டால் பண்ணி எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இது செம்மையாக இருக்கும். ப்ளே ஸ்டோர் போய்க்கோங்க. ப்ளே ஸ்டோர் போயிட்டு சர்ச் பண்ணிக்கோங்க என்னென்னு கிளவர் டைப் கீபோர்டு அப்படின்னு சர்ச் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு இங்கே பாருங்கள், இந்த சி அப்படியே 3 மாதிரி ஒன்று இருக்கும். கிளவர் டைப் ஏஐ கீபோர்டு இருக்கும். இதை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாகின் வித் கூகுள் ஆப்ஷன் இருக்கும். லாகின் வித் கூகுள் வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. அண்ட் வந்து டிஃபால்ட்டாக வந்து இன்புட்டில் வந்து என்னென்ன கீபோர்டெலாம் இருக்குன்னு இருக்கும். அதில் வந்து கிளவர் டைப்பையும் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கோங்க. எனேபிள் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் ஓப்பன் பண்ணிக்கோங்க, இல்லை எனி மெசேஜிங் ஆப் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு விக்னேஷ்ல ஒருத்தர். அவர் காய்கறி மல்லிகை சாமான் ஏதாவது வேணும்னு அனுப்பிச்சிட்டு கிடப்பாரு சும்மா. ஓகே, நான் நார்மலாக டைப் பண்ணோன்னா ஹே வாட் இஸ் திஸ். நான் இந்த மெசேஜ் லேட்டாக தான் பார்த்தேன், ஸோ எனக்கு என்னன்னு தெரில. இங்கே பாருங்கள், டிஃபால்ட்டாக வந்து கூகுள் கீபோர்டு இருக்கும், அது ஜிபோர்டு இருக்கும். ஓகேங்களா, அது வந்து கீபோர்டு இங்கிலீஷ் இருக்குல்ல, இது வந்து லாங் ப்ரெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு கீபோர்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது டிஃபால்ட்டாக எல்லா கீபோர்டும் இந்த ஆப்ஷன் ஆண்ட்ராய்டில் வச்சுருப்பாங்க. இதில் வந்து எமர்ஜி ஃபான் கீபோர்டில் கிளவர் டைப் நான் சூஸ் பண்ணிக்கிறேன். இதை சூஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா நீங்கள் டைப் பண்ணும்போது எனக்கு ஒரு ஆப்ஷன் வந்து கீழே வரும் பாருங்கள். அந்த QWE மேலே வந்து சம்திங் ஐU இருக்குது. அப்புறம் மேலே வந்து ஏ போட்டு ஏதோ ரிஃப்ரெஷ் பண்ணுற மாதிரி இருக்குது. அடுத்து ChatGPTயோட அந்த ChatGPT இல்லை, கூகுள் பாடோட சிம்பிள் இருக்குது. அடுத்து ChatGPT இருக்குது. செகண்டாக இருக்குது அந்த பாடு சிம்பிள், அந்த மேஜிக் ஸ்டார் சிம்பிளை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே நிறைய ஆப்ஷன் இருக்கும். ரீரைட்டிங் அது கிளிக் பண்ணிட்டேன்னா ஹே வாட் இஸ் திஸ்ங்கிறது வந்து ரீரைட் ஆகி வரும் பாருங்களேன். ஹலோ வாட் டு வி ஹேவ் ஹியர். ப்ரொஃபஷனலாக இது வந்து எப்படி வாட் இஸ் திஸ்ன்னு கேட்குறதுனால கிளிக் பண்ணிங்கன்னா எக்ஸ்கியூஸ் மீ மே ஐ இன்க்யூர் வாட் இஸ் திஸ். அண்ட் ஒரு ஆப்ஷன் மட்டும் இல்லை, 2-3 ஆப்ஷன் வந்து கொடுத்துருப்பாங்க. சப்போஸ் ஃபன்னியாக கேட்கணும் அப்படின்னாலும் இதை கிளிக் பண்ணிக்கோங்க. ஹே வாட் இஸ் ஆன் த திஸ் இஸ். ஓகே, இது ஒரு பொய்டிக் வேலை கேட்போம். நான் வந்து சிம்பிளான வேர்டு ஹே வாட் இஸ் திஸ்ன்னு கேட்டிருக்கேன். சப்போஸ் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுத்து இதெல்லாம் பொய்டிக் வேலை கேட்டால் வேறு லெவலில் மாடிஃபை பண்ணி கொடுக்கும். இங்கே பாருங்கள், ஹே தேர் வாட் மிஸ்ட்ரி லைன்ஸ் ஹேரிங். ஓகே, ஹே ப்ளே டெல் வாட் டூ திஸ் இனிக்மா பி. எனக்கு அவ்வளோ இங்கிலீஷ் தெரியாது, ஏதோ அது பயங்கரமாக மாற்றி கொடுத்துருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஓகே, ஷார்ட் அண்ட் பெருசாக்கிறது வந்து ஷார்ட் அண்டும் பண்ணிக்கலாம். கைஸ் வாட் இஸ் திஸ், வாட் இஸ் திஸ், வாட் இஸ் தட். ஆங்கிரி. ஓகே, ஒரு சென்டென்ஸ் எப்படி தான் மாற்றலான்னு பாருங்களேன். ஹே வாட் இஸ் திஸ், அந்த கொஸ்டின் மார்க் அந்த சிம்பிள் ஆட் பண்ணுறதால ஆங்கிரி ஆக்கிற மாதிரி காட்டிக்கிறோமா. ஜென்சி. யோ வாட்ஸ் திஸ், ஹே வாட் இஸ் திஸ் டூ. ஓ மை காட், வாட் இஸ் திஸ் ஈவன். ஸோ கண்டிப்பாக கிளவர் டைப்புங்கிற இந்த ஒரு கீபோர்டு இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் வந்து சப்போஸ் இங்கிலீஷ் வந்து ஒழுங்காக டைப் பண்ண தெரியாது அப்படின்னாலும் லைட்டாக டைப் பண்ணிவிட்டு அப்படியே அழகாக வந்து இந்த ஸ்டார் சிம்பிளை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரொஃபஷ்னலாக இருக்கும். ஆஃபீஸ்க்கெலாம் இந்த மெசேஜை தட்டி விடுங்க. குரூப்லலாம் அனுப்பிச்சி விட்றீங்க, இல்லை உங்கள் மேனேஜர், உங்கள் டிஎல்ஏ, இல்லை யாருக்கு வேணாலும் இது யூஸ் பண்ணி சென்ட் பண்ணி விடுங்க. ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக பக்காவாக இருக்கும். உங்களால் யோசிக்க முடியாட்டியும் இது டிஃப்ரெண்ட் டைப்பில் நீங்களே வந்து சூஸ் பண்ணி சென்ட் பண்ணிக்கலாம். இது கண்டிப்பாக நீங்கள் மெனக்கிட்டு ஒர்க் பண்ணணுங்கிறத டைப் பண்ணணும் யோசிக்கணும்ல அவசியம் இல்லை. கண்டிப்பாக இந்த கீபோர்ட் ட்ரை பண்ணி பாருங்கள். இது எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள். பாய்.